ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வச்ச போலில் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது வந்து விலாகுக்கு தான். ஆக்சுவலாக அதுக்கான ரீசன் வந்து நான் ஏன் பண்ணலங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். நிறைய விலாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்லாம் பண்ணுவேன். பட் இந்த மிடில் ஆஃப் அந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அந்த இதுலேயே நான் மூழ்கிடுவேன். வீடியோ எடுக்கிறதையே நான் மறந்துடுவேன். முடிகிறப்ப டைமில் தான் ஐயோ நம்ம நிறைய கிளிப்பிங்ஸை வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ விலாக்ஸ் வந்து நிறைய பண்ணணும்னு ஆசை பண்ணியிருக்கிறேன். பட் அது ஃபுல்லாக வந்து முடிக்கலை. ஸோ தென் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு விலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சடனாக இப்போ சென்னையிலேருந்து நாங்கள் நேட்டிவ் கிளம்புறோம். ஸோ நேட்டிவ்க்கு வந்து நாளைக்கு தான் நாங்கள் வந்து கிளம்புறதா பிளான் இருந்துச்சு. பட் சடனாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, பிளானில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்றைக்கே கிளம்பணும், கண்டிப்பாக கிளம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ டைம் வந்து ஒரு 9:20 தான் வந்து பஸ்ஸு டைம். வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 o'clock ஆகுது. சடனாக வந்து நம்ம இப்போ கிளம்புறதுனால ட்ரெஸ்லாம் நாளைக்கு தான் கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து நான் வாஷிங் மிஷினில் போட்டு 2 டைம் வந்து துவைச்சிட்டேன். அதில் இன்னும் நார்மலாக வெயில் அடிச்சது அப்படின்னா டக்குன்னு உலர்ந்துடும். ஆனால் இப்போ வந்து ரெயின் ரொம்ப வந்து தூறிக்கிட்டே இருந்துச்சு டே டைமில். இப்போ ஈவினிங் வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு, காற்று கூட கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா, எல்லா ரூம்லேயும் வந்து துணியை கொஞ்சம் கொஞ்சம் காய போட்டிருக்கேன் ஃபேன் போட்டு. தென் அதெல்லாம் ட்ரை ஆகி அதெல்லாம் மடித்து வைக்கணும். இல்லாட்டி நம்ம வர்றப்போ வந்து உங்களுக்கே தெரியும், டே டைமில் ஃபுல்லாக அவங்க ஒர்க் போயிடுவாங்க. நான் அம்மா வீட்டில் இருக்கிறப்போ ஒர்க் போயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த இதை வந்து வீட்டில் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. நான் எப்படி போட்டு போனனோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போனால் தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சடனாக வந்து இன்றைக்கே கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால 9:20 to 9:30 வந்து பஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து டின்னரை வந்து இங்கே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா யூஸ்வலாக வந்து நிற்கிற இடத்துல சாப்பிட்றப்போ என்ன ஆகுனா, நான் வந்து அவங்க ஒருத்தங்க தான், பாப்பா தூங்கிடுவா இந்த டைமில். மூவிங்கில் இருக்கிறப்பவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு அதுதான் பிடிக்கும், ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால் வந்து இப்போது வந்து என்ன நினச்சிருக்கோன்னா, அந்த ஃபுட்டு வந்து எங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஒரு சில ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குது, ஒரு சில ஃபுட்டெலாம் ஆஃப்டர்நூன் வச்ச ஃபுட்டை வந்து தர்றதுனால எனக்கு பிடிக்கல. அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நைட்டு வந்து நம்ம சாப்பாடு வந்து இன்றைக்கி இங்கேருந்தே நம்ம பேக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த டைமில் வந்து டைம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து அப்போ நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். பேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியிருக்கு. பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், குளிக்கணும், ரெடி ஆகணும். ரெடி ஆகிறது தான் ஒரு பெரிய வேலை. முன்னாடிலாம் வந்து பாப்பா இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படின்னா, மேக்கப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, டக்குன்னு வந்து கிளம்பிட்டு லைட்டாக வந்து ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லைனா லைட்டாக வந்து பவுடர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு, சம்டைம்ஸ் அது கூட அப்ளை பண்ணாமல் கூட நான் இங்கே பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து பிடிக்காது. பட் மேக்கப்னு போட ஆரம்பிச்சிட்டேன்னா ஃபுல்லாக போடணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து எந்த மென்டாலிட்டியில் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து டைமை பொறுத்து இருக்குது. நைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ தூங்குறதுக்கு நம்ம மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணியிருக்கிறோமோ நம்ம குளிச்சுட்டு அப்படியே பவுடர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போயிட வேண்டியது. ஸோ பாப்பா வந்து இப்போ தான் தூங்கி முடிச்சா. டைம் வந்து இப்போ 6:15 ஆகுது. ஸோ இப்போ வந்து இவளை ரெடி பண்ணி முடிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், எங்கேயும் நம்ம ரெடி ஆகிறோம் அப்படின்னா குழந்தைங்கள ஃபஸ்ட் ரெடி பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அவங்கள என்கேஜாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு அவங்க வந்து நம்மளை வந்து கொஞ்சம் வந்து நம்ம வேலை பார்க்குறதுக்கு விடுவாங்க. ஸோ அவளை வந்து பிரிஸ்காக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக விலாகில் அவளையும் காட்டினேன். அவள் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஹாய் சொல்கிறா. ஸோ அவள் சார்பாக எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஹாய். தென் சாப்பாடுக்கு வந்து இட்லி மாவு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ அவுட் சைட் ஃபுட் வந்து ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரெடி பண்ணிவிட்டு டைம் பார்த்திங்கன்னா இப்போது 8:30 மேலே ஆகுது. ஸோ நம்ம வந்து பஸ்ஸு வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கிளாம்பாக்கம் பஸ்லேயே
பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நம்ம பஸ்ஸில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால வந்து இங்கே ஓலா கேப் புக் பண்ணி நம்ம வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ க்ரௌட் இல்லை, ஏன்னா இது வந்து வீக் டேஸில் போனதுனால. வீக்கெண்டில் வந்தால் கூட கொஞ்சம் ஓரளவு கூட்டம் பார்க்கலாம். வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து பாப்பா வந்து என்ஜாய் பண்ணா. அவளுக்கு நல்லா வந்து நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, விளாட்றதுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கிறோம், பட் வந்து வந்தோம், பஸ்ஸில் டக்குன்னு ஏறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து பஸ் வந்து ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட லேட்டு, அவங்களே கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ஒரு பிளேஸ் பார்க்கலாம். டைம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா நிறையா இருந்ததுனால எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் இருந்துச்சு. பட் ஷாப்ஸ் வந்து உள்ளே வந்து ஃபுட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஃபுட் கொண்டு வரலன்னா கூட நமக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய ஷாப்ஸ் கூட அங்கே இருந்துச்சு. தென் வந்து நம்மளுக்குள்ள பஸ் வந்து நம்ம எங்கே ஏறுவோமோ அந்த இடத்துக்கு நம்ம அது பக்கத்துலேயே இருந்துட்டோம்னா நம்ம பஸ்ஸு வந்து டக்குன்னு போய் ஏறுறதுக்கு வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து போயிட்டோம், அந்த லேன் பக்கத்தில் போயிட்டோம். ஸோ தென் பாப்பா வந்து நடந்துகிட்டே வந்து நமக்கு வந்து தம்ஸ் அப் பண்ணிகிட்டே இருந்தா. பாப்பா வந்து ரொம்ப நல்லா பட் அதில் வந்து எங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அவள் ஹாப்பியாக இருந்தா. ஸோ வந்து இப்போ வந்து அப்பாவும் பொண்ணும் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் வந்து தனியாக உட்காந்துட்டு யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி இருந்துச்சு, அவங்க குடிக்கலான்னு சொல்லிட்டு போனாங்க. தென் இங்கே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருந்தாங்க. ஸோ அவ்வளோ பெருசாலாம் க்ரௌட் இல்லை. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நான் வந்து பஸ்ஸில் வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. பாப்பா வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டா. டைம் பார்த்திங்கன்னா இப்போ தான் 10 மணி ஆகுது. 10 மணிக்கு தான் பஸ்ஸே ஏறி இருக்கும். காலையில் எப்படியும் லேட்டாக தான் போகும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் ஹரிபரியாக கிளம்பணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி மற்றவங்க எப்படி வந்திருக்காங்கன்னு தெரியாது இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி பஸ்ஸில் இருந்தவங்களே வந்து 11:30க்கு தான் சாப்பிட விட்டாங்க. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. எங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கே 9:30 ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் வந்து இனிமேல் போடலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீட்டுக்கு வர்றதுக்கு 9:30 ஆகிடுச்சு, வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.